வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, உங்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கும் நாளைக்கும் பாராளுமன்றம் இருக்கிறது. ஸோ இன்றைய வியாழக்கிழமை இந்த பாராளுமன்றத்தில் இருக்கும்போது எங்களுடைய வைத்திலிங்கம் நினைக்கிறேன் பாரநேரம் பார்த்தே சொல்லுகிறேன். வைத்திலிங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அண்ணா அவரால் யாருன்னு எனக்கு தெரியாது, முன்பின் தெரியாது. முன்னுக்கு நினைக்கிறேன் பெரும்பாலும் சைக்கிள் கட்சியில் முன் பழைய ஆதரவாளராக இருந்திருப்பார் நினைக்கிறேன். சரிதான். அவர் வைத்திலிங்கம் ரஜினிகாந்தன் என்ற அண்ணா அவரால் யாருன்னு தெரியாது எனக்கு. ஸோ அவர் ஒரு போஸ்ட் ஒன்றை போட்டிருக்கிறார். என்னென்றால் என்னுடைய மைத்ரி.lk மந்திரி.lk ரேங்கிங் தொடர்பாக ஒரு போஸ்ட் ஒன்றை போட்டிருக்கார். நான் நேற்றைய தினம் போட்டிருப்பேன், இதில் போடுறேன்னு உங்களுக்கு பார்க்கலாம். என்னென்றால் மந்திரி.lk என்று சொல்லப்படுகிறது இலங்கையில் இருக்கிற பாராளுமன்றத்தின் எம்பி மேலே அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர்கள் பாராளுமன்றத்துக்கு அட்டென்ட் பண்ணுகிற விதங்கள், அது தவிர அவர்களுடைய மக்கள் போடுகிற ஓட்கள், இந்த விடயங்களில் அவர்கள் ரேங்க் பண்ணுவார். அந்த ரேங்கிங் இதில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ரேங்கிங்கில் நான் இருப்பது 5வது இடத்துல. சரிதான், நான் இருப்பது 5வது இடத்துல. அதில் முதலாவதாக இருப்பவர் பிமல் ரத்நாயக், அரசாங்கத்தினுடைய பிரதம கொறடா தானே. 2வதாக இருக்கிறது ரவி கருணாநாயக்க. 3வது இருக்கிறது தயாசிறி ரத்நாயக்க. 4வதாக இருக்கிறது யாரென்றால் வசந்த சமரசிங்க. 5வதாக இருக்கிறது நான். 6வது சுகாதார அமைச்சர். எதிர்கட்சியில் 3 பேர், ஆளுங்கட்சியில் 6வது. 7வது திருப்பியும் எதிர்கட்சி. 8வது எதிர்கட்சி. 8வதாக இருக்கிறது ஏற்கனவே 5 வருடங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த எங்களுடைய சாணமுக்கியம் ராஜமாணிக்கம். இதில் உதாரணத்துக்கு எங்களுடைய தமிழ் அரசு கட்சிகளில் இருக்கிற முக்கியமான ஹீரோ என்று சொல்லப்படுகிற ராஜமாணிக்கம், ராசபுத்திரம் ராஜமாணிக்கம் அவர்கள் 8வது ரேங்கே இருக்கிறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் ஹர்ஷ டி சில்வா 7வது இடத்துலையும், நலிந்த ஜெயதிச சுகாதார அமைச்சர் 6வது இடத்துலையும், நான் 5வது இடத்துல இருக்கிறேன். இது எப்போத்தைய கணக்கெடுப்பு என்றால் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி கணக்கெடுப்பு. இப்போ ஜூலை ஆகஸ்ட் போயிட்டுது, இப்போ 4 நாள் போயிட்டுது. நான் ஜூன் மாத கணக்கெடுப்பு தான் இங்கே இவர்கள் கழிச்சு கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்போ கணக்கெடுப்பு மாறி நான் 3வது இடத்துக்காவது போயிருப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சரி, அதையும் பார்ப்போம். அதுக்கு அதை இந்த வைத்திலிங்கம் ரஜினிகாந்தன் அண்ணாரால் அதை இதில் போடுறேன். தன்னுடைய முகப்புத்து அதில் போட்டு ஒரு இதை எழுதியிருக்கிறார். அதை நான் வாசிக்கிறேன். ஒரு நிமிஷம். வைத்திலிங்கம் அவர் எழுதியிருக்கிறத நான் வாசிக்கிறேன். லிங்கம் ரஜினிகாந்த் ரைட் எழுதியிருக்கிறத நான் வாசிக்கிறேன். நேற்று அர்ச்சுனா பாராளுமன்ற தரப்படுத்தலில் 5வது இடம், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் 1வது இடம். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள 1வது இடம். மொத்தமாக இருக்கிற 225 பேருக்குள்ள 5வது இடம். எழுதியிருக்கார். நல்லவன் எப்போதும் கெட்டதில்லை, உண்மைகள் எப்போதும் செத்ததில்லை என்று எழுதியிருக்கிறார். அப்போ அதற்கு எங்களுடைய சைக்கிள் கட்சியினுடைய பிரதம பரப்புரை செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் TNPF அவர் கொமெண்ட் போட்டியிருக்கிறார். அதை போடுறேன். இதில் தையிட்டியிலே விகார இருக்கட்டும், வெண்டவருக்கு 1ஆம் இடம் வரத்தான் வேண்டும், நாமும் கைதட்டி விடுகிறோம் என்று சொல்கிறார் என்று கொமெண்ட் பண்ணியிருக்கிறார். அதுக்குள்ள நான் என்னுடைய கொமெண்ட்டை போட்டிருக்கேன். ஓம் வாங்கோ உடைப்பம் என்றாலும் வாரியல் இல்லை. அதாவது வாங்க போய் உடைப்பம் என்றாலும் வாரியல் இல்லை. அதுக்குள்ள ஒரு கதை வேறு. ஏனெண்டா அதுக்குள்ள அண்ணா கொமெண்ட் பண்ணிக்கார் வைத்திலிங்கம் ரஜினிகாந்தன், காலம் எல்லோரையும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று போட்டிருக்கார். அதுக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை, பிறகு அட்டில் சொன்னது போல என்று கௌரி தர போட்டிருக்கார்.
இதில் எங்கள்ட சைக்கிளினுடைய பிரதம பரப்புரை செயலாளர் கஜேந்திரன் என்று சொல்கிறது. அது இவரை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள். இவர் உங்களுக்கு தெரியும், ஆழ்ந்த விடுதலை புலிகளுடைய தேச பக்தன், விடுதலை புலிகளுடைய பக்தன் என்றே வச்சுக்கொள்வோமே. விடுதலை புலிகளுக்காக செத்தாக்கள் சாயலை இவர், சாக வெளிக்கிட்டார்கள் ஒரு அழிவர். நல்ல விஷயம். இந்த தையடி விகாரை உடைக்கிறதுல திரும்ப திரும்ப பேத்தனமாக பேக்காட்டி ஆக்காட்டி கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த தையடி விகாரை உடைக்கிறது தொடர்பாக என்னுடைய கருத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன். என்னென்னா, ஒருபோதுமே இந்த விகாரையை உடைக்க போகிறது இல்லை. நாங்கள் இந்த விகாரையை உடைக்க போகிறோமான்னு கேட்டால் ஒருபோதுமே இந்த விகாரையை இந்த விகாரை உடைபடும்ன்றது இலங்கை போன்ற நாடுகளில், இன மொழி அடக்குமுறை இருக்கிற நாடுகளில் இந்த விகாரை உடைக்கப்படுமான்னு கேட்டால் ஒருபோதுமே உடைக்கப்படாது. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளும். உடைக்கப்படாத ஒரு இடத்தை உடைப்பம் என்று சொல்றது ஒரு பிக்காளித்தனம், பேக்காட்டுத்தனம். ஆகாடெல்லாம் பேக்காட்டக்கூடாது. ஸோ அப்படியான ஒரு பேக்காட்டுத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறதா இந்த சைக்கிள் கட்சி. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதாவது உடைக்க போகிறோம்னு சும்மா ஒரு பேக்காட்டி ஆக்காட்டுற வேலைகள். உடைக்கிறேன்னா வாங்க உடைப்போம். நானும் சொல்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. உடைக்கிறதாக இருந்தால் நானும் பாரு. கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் பிக்கானை தூக்க, கஜேந்திரன் அவர்கள் மண்வெட்டியை தூக்க, நான் அலவாகை தூக்க, ஸ்ரீதரன் ஐயா கடகத்தை தூக்க, இந்த 4 பேரும் போதும். வேறு யாராவது உடைக்கணும்னு குளர்றார்கள். இந்த உள்ளூர சபையில் இருக்கிறார்கள். இந்த உடைச்ச தூள்களை அள்ளி கொண்டு போய் உடைப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லை. தையட்டி விகாரையை இடித்து அகற்றுவோம். அது வாழ்க்கையில் நடக்காது. ஒரு விகாரையை இடிக்கணும்ன்றது இலங்கையை போன்ற நாடுகளில் வாழ்க்கையில் நடக்காது. சும்மா இந்த விகாரையை வச்சு இவ்வளோ காலம் உருட்டுறாங்க. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது என்ன கவலை என்றால், இந்த சுமந்திரன் மற்றும் இவர்கள் எங்கண்ட கஜேந்திரமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் அது ஒரு விளங்கி கொள்ளுங்கோ. இது ஒரு இன அடக்குமுறைக்குரிய அடையாளம். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இதை கட்டப்பட்டது மாபெரும் பிழை. அதை அகற்ற வேண்டும் என்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பட் பி பிராக்டிக்கல், யதார்த்தமானதை கதைப்போம். தமிழீழம் கேட்டு போராடின போது எல்லாரும் நினைக்கிறாங்க தமிழீழம் கிடைக்கும். ஏனென்றால் தேசிய தலைவர் அவ்வளவு ஓர்மமாக இருந்தவர். தனக்காக தன்னுடைய குடும்பத்தையும் இழந்து தன்னையும் இழந்து போன மனுஷன். 44,000 பேர், அதோட இன்னொரு 16,000 60,000 பேர் நாங்கள் இழந்தாங்க. அப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது எங்களுக்கு தமிழம் கிடைக்கும் என்று. ஏனென்றால் அது தேசிய தலைவருடைய உயிர் மூச்சாக இருந்தது தமிழம் என்ற கோட்பாடு. இப்போ இருக்கிற இந்த அரசியல் தலைமையில் முக்கியமாக கஜேந்திரமார் பொன்னம்பலம், கஜேந்திரன் போன்றவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கு, மனசிமார் எல்லாம் அங்கு. நாங்கள்லாம் 2009ஆம் ஆண்டு இங்கே எங்களுடைய தேசிய தலைவர் கடைசி நேரங்களில், சாகிற நேரங்களில் ஹனிமூன் கொண்டாடினார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியலை. அந்த காலப்பகுதியில் தான் எங்களுடைய கஜேந்திரன், இந்த கொமெண்ட் போட்டிருக்காரு கஜேந்திரன், இப்போ இருக்கிற புலி. இவரை புலி என்றால் புலிக்கு வைக்கம். எந்த புலி என்றாலும் அந்த புலிக்கு வைக்கம். கழுதைகளை புலி என்று சொல்ல இயலாது. இவரை கொட்டி என்று யாருமே கதைக்க போகிறதும் இல்லை. இவர் பாராளுமன்றத்தில் கதைச்ச உரையல் கூட நான் ஒரு நாளும் பார்த்ததும் இல்லை. அந்த நேரம் இவங்க கதைக்கிறாங்கன்றாலே எனக்கு பாராளுமன்றம் கண்ட காட்டாது. ஃபேஸ்புக்கில் அந்த போஸ்டரில் தான் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். அங்கே இல்லாடி கீழே கமெண்ட் பண்ணி போட்டு சிம்மரிட்டு போயிடுவேன். ஸோ இவர் எங்களுடைய ராசமாணிக்கம், ராசபுத்திரன், ராஜமாணிக்கம், ராசபுத்திரம், சாணக்கியன், இவங்கெல்லாம் எங்கே இருந்து வந்தவங்க? இவங்கள்ட்ட பிள்ளை இல்லாமல் அங்கே, இவங்கள்ட்ட சொத்துக்கள் இல்லாமல் அங்கே. உதாரணத்துக்கு கஜேந்திரமாட்ட பிள்ளைகள் இல்லாமல் அங்கே ஏழுமா அவர்களால் மணிக்கோணம் கஜேந்திரமாரால் ஏழுமா தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இலங்கையில் வச்சிருந்து படிப்பிக்கிறது. தன்னுடைய இருக்கிற சொத்து விவரங்களை வெளியிடையில் ஏழுமா, சிறிதரனால் ஏழும். இப்போ நன்றி எதுனா நானும் இளங்குமரனும் முல்லைத்தீவில் பாராளுமன்ற 2 அண்ணாமேரும் வேறு இருந்தது. அப்போ கடைசியாக நான் சாப்பிட்டு போய்க்கான் ராஜீவன். நான் ஒரு வயசுலேருந்து சாப்பிட்னேன். சாப்பிட்டு விளங்குமரன் அண்ணன் இங்கே வாங்க சாப்பிடுவோம். நீங்கள் நினைக்கக்கூடாது, இளங்குமரனுக்கும் எனக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனை. என்பிபி உறுப்பினர்கள், என்பிபியில் இருக்கிற அமைச்சர்மார் எல்லாரும் என்னோட அவ்வளவு நல்லவர்கள், அதை விளங்கி கொள்ளும். ஆனால் பாரிமன் வரும்போது நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த இனம் என்னுடைய மக்கள்கிட்ட வரும்போது அது டிசிசி மீட்டிங்காக இருக்கலாம், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கே அரசியலுக்காக இவங்க ஒரு ஆளை பற்றி நல்லதை சொல்கிறதும் இல்லை, அரசியல் தங்களுக்கு கிழிச்சிருமண்டு கெட்டதில் மட்டும்தான் சொல்கிறது. இளங்குமரன் நல்ல விடயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இளங்குமரன் விடுற பிள்ளைகளையும் சொல்லியிருக்கிறேன். ரஜீவன் என்ற நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ரஜீவன் விடுற பிள்ளைகளையும் சொல்லியிருக்கிறேன். கஜேந்திரமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும், சிறிதரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்ல விடயங்களை பாராட்டுறதுக்கு தவறுபவனும் அல்ல நான்.
அதே நேரத்தில் கெட்ட விடயங்களை சுட்டி காட்டுறதுக்கு தயாராகும். எப்பவுமே நான் தயாராகும். அதை விளங்கி கொண்டவர்கள் என்னோட இருப்பார்கள், விளங்காதவர்கள் என்னை விலத்தி ஒரு வினோதியாக தான் பார்ப்பார்கள். தேர்தலில் போட்டி இருக்குமா இல்லையா? போட்டி இருக்கு. விளங்குமான்னு சொன்னால் இன்றைக்கு ஆனால் நீங்கள் கதைக்கிறது நல்லா ஓடுது, நல்லா போய்கொண்டு இருக்கிறது, நல்லா செய்கிறீங்கன்னு சொல்லி அவர் சொல்லைகளில் மனசில் எந்த ஒரு நெறித்தனமோ அல்லது பிளானிங் ஒன்றுமே இல்லை. எதேச்சியாக கண்டிப்பாக சந்திச்சு காய்ச்சினாங்க. அதுவும் அவன் மட்டும் இல்லை, ரஜீவன் சொல்லுவார் தலை என்று தான் கூப்பிட்டு கொண்டு வருவார். எனக்கும் ரஜீவனனாக்கும், எனக்கும் இளங்குமரனுக்கும், எனக்கும் கஜேந்திரமார் பொன்னம்பளுக்கும், எனக்கும் கஜேந்திரனுக்கும் ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா? ஒருபோதும் இல்லை. ஈவன் நேற்றைய தினம் மானா பிரதீபன் அரசாங்க அதிபருக்கும் எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதா? மக்கள் நலன் கொண்டு வரும்போது தனிப்பட்ட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கக்கூடாது. ஸோ இதில் இந்த வைத்திலிங்கம் ரஜினிகாந்தன் அண்ணாவே எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் எங்களுடைய இந்த கஜேந்திரனை தெரியும், கஜேந்திரமார் தெரியும். நான் இவைக்கெல்லாம் சொல்கிறேன் என்னண்டா, ஒரு ஆளோட போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. நீங்கள் செய்கிற அரசியலை ஒருத்தன் உடைக்கிறானண்டா அவனுடைய அரசியலை உடைக்கிறதுக்கு நீங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணலாம். நேர கதைக்கலாம், அண்ணாண்டு கதைக்கலாம், பார்லிமெண்ட்டில் உடைக்கலாம், வெளியில் நரித்தனமாக உடைக்கிறவர்கள், நரித்தனமாக தங்களை விரோதியாக பார்க்கறவர்களால் முகத்தை சிரிக்கக்கூட இல்லாது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். முகத்தில் சிரிப்பு வராது. இப்போ கஜேந்திரமார் போனோம்னா இப்போ என்ன கண்டா சிரிக்கல, மூஞ்சி இறுக்கொண்டு தெரியல. ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவருடைய அரசியலுக்கு நான் வேட்டி வைக்கிறேன். இன்றைக்கு இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். இன்றைக்கு எங்கள்கிட்ட செல்வம் அடக்கிறனான்னா எந்த கதிரைக்கு அடுத்த கதிரை கஜேந்திரமார் பெண்ணம்பலம் வேலை பக்கம், அதுக்கு அடுத்த கதிரை வந்து செல்வம் அடக்கிறனா அனுப்பி வந்து ஒரு கடிதம் ஒன்றை கேட்டேன். டாக்டர் ஒரு கடிதம் ஒன்று தானே சைன் பண்ணி தாரீங்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன் சரி ஷுவர் அண்ணா, என்ன கடிதம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு இல்லாத கடிதமாக சைன் பண்ணி தரேன். பொது பிரச்சனையா அல்லது தனிப்பட்ட ஆக்கள்கிட்ட பிரச்சனை? இந்த ஃபோனில் இருக்குது, தனிப்பட்ட ஆக்கள்கிட்ட பிரச்சனை, பொது பிரச்சனை என்னென்னா சொல்லுங்கள். இல்லை டாக்டர், எங்கள்கிட்ட மன்னார் மாவட்ட ஆயர்கள் எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் ஒரு கடிதம் ஒன்று அடிக்கிறோம். இந்த முறை ஓக்கற்றக்கருடைய பதில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்றும், சர்வதேச விசாரணைகள் வேண்டும், சர்வதேச பொறிமுறைகளுக்குள்ள எங்களுடைய சோமவன்ச ராஜபக்ச கொண்டு போகப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்றதை ஏற்றுக்கொள்ள வேணும், அவர்கள் தண்டிக்கப்பட வேணும் என்றதை UNHCR அல்லது OHCHR ஆஃபீஸ் ஆஃப் த ஹோம் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், கமிஷனர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அவருடைய இந்த செப்டம்பர் 60 நடக்க போகிற இந்த கூட்டத்தொடரில் அவருடைய இந்த விடயங்கள் சரியாக மாற்றப்பட வேண்டும் என்று மன்னர் மக்களும் ஆயர்களும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதுகிறோம். டாக்டர் சப்போர்ட் பண்ணுறீங்களா? நான் என்ன செஞ்சுருப்பேன் நினைக்கிறேன், நான் என்ன செய்திருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் கடிதத்தை வேண்டி ஒரு நம்பிக்கையில் சொல்ல மடக்கல, நான் நம்பிக்கையில் அதை ஃபுல்லாக வாசிக்காமல் ஹெடிக்க மட்டும் வாசிட்டு 3வது பக்கத்தில் சைன் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கொள்கிறேன். இதில் ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதில் போடுறேன் நான். ஸோ அதில் சொல்லப்பட்டிருக்க விடயங்கள் அரசியல் இல்லை, மக்களுக்கானது. அதில் நான் இப்போ செல்வம் அடக்கிறேன், இப்போ நான் சொல்கிறதால செல்வம் அடக்கிறேன் நான் என்ற ஓட் கூடுமன்றதுக்காண்டி நான் அதை சொல்லாமல் விட போகிறது இல்லை. நல்ல விடயம் செய்கிறார், நியாயமான விடயங்கள் இவர்கள் செய்கிறார் என்ற போது என்று நினைத்தால் நான் அதை சைன் பண்ணுவேன். டபுள் கேம் அடிக்கணும் என்றால் டபுள் கேம். இப்போ உங்களுக்கு தெரியும், இல்லை நான் அவர்கிட்ட கேட்டேன், அண்ணன் நீங்கள் இதில் இந்த ஹோட்டலில் இது ஜெட்விங்கில் போய் ஓக்கச்சேக்க மீட் பண்ணுகின்ற போது நீங்கள் தேவையில்லை, உள்ளூர் பொறுமுறை நல்ல மண்டு தானே அண்ணன், உண்மையை சொல்லும்போ நீங்கள் கதைச்சினீங்கன்னு சொல்லி சுஷி அப்படி நான் கதைக்கிறேன். ஆனால் தெரியும் அப்படி தான் கதைச்சவேன். அதனால் அண்ணன் நான் உங்களை கல்வியெல்லாம் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில், நீங்கள் வீடியோ பார்க்கல பார்த்துறேன் டாக்டர், பரவாயில்லை. அது வந்து நியாயமான கதை, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் அதில் நான் சைன் பண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் செல்வம் அடக்கல் நான் தந்த இந்த பொது விடயம் எனக்கு நன்றதாகப்பட்டது. அதுக்காக அவருடைய வாக்குகள் கூடிடும். அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் மன்னாரில் நான் போட்டி விட்டால் மடக்கு மாநில சபையில் அவர்களோட கட்சிகளுக்கு இல்லாங்க அப்படி இல்லை. செல்வம் அடக்கல் நான் செய்கிற நல்ல விடயங்களையும் கதைப்போம், கஜேந்திரமார் பொன்னம்பலம் செய்கிற நல்ல விடயங்களையும் கதைப்போம், ஸ்ரீதரன் ஐயா செய்கிற நல்ல விடயங்களையும் கதைப்போம். ஏதாவது இருந்தால் அதே நேரத்தில் செய்கின்ற பிள்ளையான விடயங்களை பயம் இல்லாமல் கதைப்போம். அவரோட மோத முடித்தாலும் பரவாயில்லை, கை காப்போனாலும் பரவாயில்லை, பயம் இல்லாமல் கதைப்போம். ஏனென்றால் இந்த அரசியலை அவர்களை மாற்றி இருக்கிறோம். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு ஆரம்பித்திருக்கிறார். நேற்று தினம் வடக்கு மாநிலத்தில் நடக்கின்ற டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் 15 பேருக்கு 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் தொடர்பாக பிள்ளை என்ற விடயங்களில் காய்ச்சிருக்கார்.
ஒரு காலத்தில் தனி இங்கிலீஷில் the honorable speaker, we are in the Sri Lankan parliament, we are talking about the genocide of the Tamil people என்று காய்ச்சி கொண்டிருந்தார்கள். இந்த தள்ளத்தமிழில் கௌரவ சபாநாயகர் அவர்களே வடக்கு மாநிலத்தில் இருக்கின்ற வேலையில்லா பட்டதாரிகள் என்று சொல்லி கதைக்க வைத்திருப்பது நாங்கள். அவர்களை இறக்கி நீங்கள் ஜமீன் இல்லை சாதாரண ஆக்கல்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு சொல்லியிருக்கிறோம். அவர்களுடைய அரசியலை கோயில்களை சுற்றியில் இருக்கிற மண்ணுகளில் இருக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு வெற்றி தானே இல்லையா? எனக்கு அந்த வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் நான் காணும். சரிதானே? நான் 2 கணக்காலம் மட்டும் சொல்லிக்கிற காலம் 5வது ரேங்கில் இருக்கிற நான் 1வது ரேங்க் போவேன். ஆனால் அதோடு என்னுடைய அரசியல் முடியும். மாகாண சபையில் இன்றைய கூட ஒரு பிள்ளையோட கழிச்சு கொண்டிருக்கேன். நான் கால் பண்ணி கழிச்சேன்னா இப்போ செட் பண்ணினா இப்போ சொன்ன பிள்ளை உங்களை மாதிரி இன்னொரு 5 பேரை யூனிவர்சிட்டி கிராஜுவேட் பிடிக்கும் போது யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ் சேர் வாங்கும். உங்களை நான் மாகாண சபை எம்பி ஆக்கி அடுத்த முறை பாராளுமன்றத்தில் 6 பேர் இருக்கிறேன். நான் இருப்பேனோ எனக்கு தெரியாது. ஆனால் பாராளுமன்றத்தில் ஒரு 6 பேரை நான் இருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் என்ன ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் கயந்திரனுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னென்றா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி சில்லறை அரசியல் கனாலத்துக்கு செய்யலாம். மக்களுக்கான அரசியல் வந்து கனாலத்துக்கு இருக்கும். ஆனால் சில்லறை அரசியல் கனாலத்துக்கு இருக்காது. நன்றி, வணக்கம். டாக்டர் ராம்நாத்.